அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்கக்கூடிய தென் கைலாயநாதர் திருக்கோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்துறை கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்துக்கு நீங்கள் வந்துடணுங்க. அங்கேருந்து பூத்துறை செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முந்திரி காடுகள் தாங்க இருக்கும். இந்த ஆலயமும் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு தனியாக வந்து வராதிங்க, ஃபேமிலியாக வாங்க, இல்லை குரூப்பாக வாங்க. ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம நடந்து போனீங்கன்னா கோவில் வந்துடும். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது பூஜை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே கடைகள் எதுவும் இருக்காதுங்க. இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா மகா சிவகாளி அம்மனுக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. நம்ம அம்மனை தரிசிக்கலாம். இந்த மகா சிவகாளி அம்மன் பார்த்திங்கன்னா மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்மனுங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப கோபக்கார அம்மனும் கூடங்க. இந்த அம்மனை நாம் முழுமையாக நம்பி வேண்டும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த அம்மனிடம் பல வேண்டுதல்கள் இருக்குங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, தொழில், வியாபாரம், தீராத வழக்குகள் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, கடன் பிரச்சனை போன்ற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அம்மன் 48 நாட்களில் அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி காட்டுக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் சிவலிங்கங்க. திரும்பும் திசையெல்லாம் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சிவலிங்கம் தாங்க. 1008 சிவன் கோவிலின் தரிசனத்தை இந்த ஒரு ஆலயத்திலே நம்ம தரிசிக்க முடியுங்க. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புத்து இருந்திருக்குங்க. அந்த புத்துக்கு நடுவே சுயம்புவாக சிவலிங்கம் தோன்றியிருக்குங்க. அப்படி தோன்றிய அந்த சிவலிங்கத்தை கோவிந்தராசு என்பவர் இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்திருக்காருங்க. ஒரு நாள் சிவபெருமான் கோவிந்தராசுவின் கனவில் தோன்றி 1008 சிவ ஆலயங்களிலும் நான் எந்தெந்த உருவ அமைப்பில் இருக்கிறேனோ அதே போன்று இங்கேயும் 1008 சிவலிங்கத்தை உன் கையாலே செய்து வைத்து வழிபடு என்று கட்டளையிட்டிருக்காருங்க. சிவபெருமானின் கட்டளைப்படி பிரசித்தி பெற்ற 1008 சிவ ஆலயங்களில் உள்ள சிவலிங்க உருவ அமைப்பை கொண்டு தன் கையாலே 1008 சிவலிங்கத்தையும் உருவாக்கி இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்திருக்காருங்க. இங்கு 1008 சிவலிங்கத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியுங்க. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் 1008 சிவ ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டதற்கு சமமாகுங்க. நாம் பார்க்குற இந்த புத்துக்கு நடுவே தான் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக சிவலிங்கம் தோன்றியிருக்குங்க. தற்போது இந்த புற்றுக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க.
இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்த்தியாகவும், ரொம்ப அழகாகவும் வந்து செஞ்சிருக்காங்க. நாம நினைக்கலாம், சிலை செய்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த சிவலிங்கத்தெல்லாம் செஞ்சவரு, சிலை செய்றவர் இல்லைங்க. சிலை செய்வதில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத கோவிந்தராசு ஐயா தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிவலிங்கத்தை தனது கையாலே பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காருங்க. இந்த வீடியோவ பார்க்குற பலருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் இருக்குங்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. எப்படி 1008 சிவ ஆலயங்களுக்கும் சென்று, ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் பார்த்து, இங்குள்ள சிவலிங்கத்தை உருவாக்கினாரா? இல்லை புத்தகம் ஏதாவது பார்த்து உருவாக்கினாரா என்று. இவர் எந்த ஒரு சிவ ஆலயங்களுக்கும் சென்று, அங்குள்ள சிவலிங்கத்தை பார்த்து, இங்க வந்து செஞ்சது இல்லைங்களாங்க. வேற எப்படி இந்த சிவலிங்கத்த இவ்வளோ தத்ரூபமா செய்ய முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. இவர் தினமும் இந்த இடத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் இருப்பாராங்க. அப்படி தவம் இருக்கும்பொழுது சிவபெருமான் ஒவ்வொரு லிங்க வடிவில் காட்சியளிக்க, தான் பார்த்த அந்த லிங்கத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா, தத்ரூபமாக சிவலிங்க சிலையாக இங்கே செஞ்சு வச்சிருக்காருங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கமும் இங்கே உருவாகியிருக்குங்க. நாம பல சிவ ஆலயங்களுக்கு போய் பார்த்துருப்போம். ஆலயம் அப்படின்னாலே ஒரு கோபுரம், கொடிமரம், கருவறைலாம் இருக்குங்க. ஆனா இந்த ஆலயத்தில இது எதுவுமே இல்லைங்க. பசுமையான மரங்களுக்கு நடுவில், அமைதியான இயற்கை சூழல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க. இது மாதிரி சிவன் ஆலயங்கள் நம்ம பார்ப்பது மிக அரிதுங்க. அதேபோல இந்த ஆலயத்தில் பாதுகாப்புக்காக எந்த ஒரு வேலியும் அமைக்கப்படவில்லைங்க. ஏனென்றால் இந்த ஆலயத்தை கருநாக பாம்புகள் வேலியாக இருந்து பாதுகாத்துட்டு வருதுங்க. இதை கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குங்க.
இந்த ஆலயத்தின் சிறப்பான பூஜை நாட்கள் பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்களில் நீங்கள் வரும்பொழுது சிறப்பான வழிபாடுகள் இருக்குங்க. அன்றைய தினங்களில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, கொல்லிமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி போன்ற இடத்திலிருந்து பல சித்தர்களும் சிவன் அடியார்களும் இங்கு வந்து தென் கைலாயநாதருக்கு அவர்கள் கையாலே பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் செய்து தேவாரம், திருமுறை போன்ற பல்வேறு பாடல்களை பாடி அப்பனை வழிபட்டு செல்வார்களாம். அப்படி விபூதி அபிஷேகம் செய்யும்பொழுது அப்பனின் திருமுகத்தை நம்ம பார்க்க முடியுமாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த ஆலயம் இருப்பதே பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் தெரியாதுங்க. ஆனால் திருவண்ணாமலை, கொல்லிமலை போன்ற ஊர்லேருந்து சித்தர்களும் சிவன் அடியார்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை தேடி வந்து வழிபடுறாங்க. இப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தென் கைலாயநாதர் திருக்கோவிலுங்க. எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குங்க. நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய உருவ அமைப்பில் தான் எல்லா கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் எல்லா நவகிரகங்களும் இருக்குங்க. குறிப்பாக சூரிய பகவான் பார்த்திங்கன்னா எல்லா நவகிரகங்களை விட சற்று உயர்ந்து பெரிய லிங்கமாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறாருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களும் தன்னுடைய உருவ அமைப்பில் இல்லாமல் லிங்க வடிவில் தான் இந்த ஆலயத்தில் காட்சியளிக்கிறாங்க. நாம் இங்கே பார்க்குற எல்லா லிங்கத்தையுமே பார்த்திங்கன்னா இது போல் பெயர் பலகை இருந்திருக்குங்க. ஆனால் தற்போது எல்லாம் சிதிலமடைந்து ஒரு சிலது மட்டும்தாங்க இப்போ மிஞ்சிருக்குங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்களும் லிங்க வடிவில் தான் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தோர பாலகர்களும் லிங்க வடிவில் தான் இருக்காங்க.
இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா புதியதாக தென் கைலாயநாதருக்கு மிகப்பெரிய சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவலிங்கமும் நந்தியும் இருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த ஆலயம் தாங்க. இந்த சிவலிங்கத்துடைய உயரமும் பாண்டிச்சேரியின் கலங்கரை விளக்கத்தின் உயரமும் பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் கோவிந்தராசு ஐயாவிற்கு பிறகு இந்திய இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் இராணுவ வீரர் திரு சிங்காரவேல் தான் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை பராமரித்து வராருங்க. இன்றளவும் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் அருவுருவமாக வந்து இத்தல சிவபெருமானை வழிபட்டு வருகிறார்களாம். அப்படி சித்தர்கள் வரும்பொழுது விபூதி வாசனை வருமாங்க. நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா குருசாமி சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் வந்திருக்குங்க. இந்த குருசாமி சித்தர் பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர், பிறந்த ஊர் போன்ற எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லைங்க. இவர் இங்கு வந்து இத்தல சிவபெருமானை வழிபட்டு பின் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைந்திருக்காருங்க. இவர் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து திருவுருவ சிலை வைத்து வழிபட்டு வராங்க. சித்தர்களும் முனிவர்களும் வந்து வழிபடும் இந்த தென் கைலாயநாதரை நம் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு ஆலயம்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.